வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் ஹிட் அடித்த ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். புலாவெல்லாம் குக்கரில் பண்ணுன்ட்டுல தவாலையும் பண்ணலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். தவா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ரைஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். கூடவே 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி புலாவில் பட்டாணி சேர்க்க போகிறேன். அதனால் அந்த பட்டாணியை இதோடையே நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா பட்டாணி இதிலே நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா வேக விடுங்க. ஒரு 80% நல்லா வெந்திருக்கணும். முழுசாகவும் வெந்து ரொம்ப பூ மாதிரி ஆகிடக்கூடாது. அப்போ தான் புலாவ் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். எனக்கு தவால பண்ணும்போது சீக்கிரமாக வேகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதோட ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியில் குடமிளகாய் நல்லா வேகணும், அதனால் முன்னாடியே சேர்த்துக்கிறேன். ஜென்ரலாக எல்லாத்துலேயும் லாஸ்ட்டாக சேர்ப்பாங்க. இது வேகணுங்கிற காரணத்துக்காக நான் முன்னாடியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். எல்லாம் ஒன்று சேர ஒரே மாதிரி வதக்கிடுங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். எனக்கு என்னமோ அரைச்சி சேர்த்தா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர மாதிரி இருக்கும். அது புலாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே நான் பன்னீரை வறுக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக நடுவில் இடம் விட்டுட்டு அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பன்னீரை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா மசாலா படுற மாதிரி இருக்கணும். நல்லா இந்த மாதிரி பரட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ரோஸ்டடாக இருக்கும். அப்போ நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவும் பன்னீரும் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும். கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும்.
ரொம்ப ட்ரை ஆகாமலும் நல்லா கிரேவி மாதிரி வரும். இந்த அளவுக்கு இது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க ரைஸு சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரைஸ் அளவு அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டில் மசாலா பத்தாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். எனக்கு முழு ரைஸும் இதில் சேர்த்துட்டேன், கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சேர்க்கும் போது டக்குன்னு மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தவா புலாவ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பிட செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி. வெறுமனையே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது நார்மல் புலாவ் மாதிரி சப்புன்னு இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ வெறுமனை சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.